அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா அழகான ஒரு 3 சின்ன விஷயத்த சொல்ல போறோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா சலவாத்து, ஒண்ணு பாத்தீங்கன்னா திக்ரு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா துஆன்னு சொல்லலாம். மூன்றையுமே நம்ம சொல்ல போறோம். இந்த மூன்றையும் ஒரு வீட்டுல ஓதி வருவதன் காரணமாக அவர்களுக்கு மலக்குமார்களுடைய பாதுகாப்பு கிடைக்குது. மலக்குமார்கள் அவர்களை பத்தி அல்லாஹ்விடத்துல பெருமை பேசுவார்கள். மலக்குமார்கள் அவர்களை வாழ்த்துவார்கள். வாழ்த்துறதுனா நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கட்டும்னு சொல்லி நமக்காக மலக்குமார்களே என்ன பண்ணுவாங்க, துஆவும் செய்வாங்க அல்லாஹ்விடத்துல. இந்த அடியான் இந்த விஷயத்த கேட்கிறாங்க, அதனால நான் ஆமீன் கூறுறேன், யா அல்லாஹ் நீ அதை அவர்களுக்கு கொடுப்பாயாக. இந்த அடியான் இந்த வேலைகளை இப்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த வேலைகளை நீ முடித்து குடியா அல்லான்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்பாங்கன்னு சொல்லி நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா மலக்குமார்கள் பொறுப்பேற்று அந்த காரியத்தெல்லாம் செய்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு வீட்டுக்கு தேவையான பரக்கத்து, ரஹ்மத்து, ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு அனைத்தையுமே நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அல்லாஹுடைய மலக்குகளே நமக்கு அதை கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது நம்ம வீடு எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லவே தேவையில்ல. வீடே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரஹ்மத் நிறைந்த வீடாக, பரக்கத்து நிறைந்த வீடாக, ரொம்ப ஒரு மன நிம்மதியா இருக்கும். நமக்கே தோணும் கொஞ்ச நாள்ல, பரவாயில்லையே இப்பெல்லாம் கொஞ்ச நாளா நமக்கு எந்த ஒரு பெரும் கஷ்டங்கள்லாம் வர்றது இல்லையே, பெரும் சண்டைகள்லாம் வர்றது இல்லையே, ஒரு நிம்மதியா இருக்கு, ஒரு அமைதியா இருக்கு, இப்படியே இருந்துட்டா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்ல உங்களையே நினைக்க வைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது இந்த விஷயங்கள். ஏன்னா நம்ம வீட்டுலதான் எல்லா நேரமும் இருந்துட்டு இருக்கோம் பெண்கள் 24 மணி நேரத்திலையும். ஆனா அந்த வீட்டிலேயே நமக்கு நிம்மதி இல்லாத காரியங்கள்னு பார்த்தா நமக்கு வீட்டுல வரக்கூடிய பிரச்சனைகள், வீட்டுல இருக்கக்கூடிய வறுமைகள், வீட்டுல இருக்கக்கூடிய நமக்கான கடன்கள், அதே மாதிரி வீட்டுல வரக்கூடிய முசீபத்துகள், சைத்தான்கள்னு சொல்லி நமக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அனைத்தையுமே நம்ம விரட்டணும்னா இந்த 3 விஷயத்தை நீங்க பின்பற்றுங்க. ரொம்ப சிறுசுதான், ஆனா பாத்தீங்கன்னா இதனுடைய பலனாக நம்ம வீடு, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைக, குழந்தைக, கணவர்னு சொல்லி எல்லாருமே நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிடலாம் இதனுடைய பலனை. இன்ஷா அல்லாஹ் கேட்ட இன்றைய நாள் முதல் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுல முதல் விஷயம் என்ன தெரியுங்களா, நாம ஒரு சலவாத்தை சொல்ல போறோம். இது சலவாத்துன்னு சொல்லலாம், இன்னும் நபிக்காக நம்ம கேட்கக்கூடிய ஒரு துஆன்னு சொல்லலாம். சலவாத்துங்கிறதே ஒரு துஆ தான், அதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால சலவாத்துங்கிறது அப்படி நம்ம இந்த செலவாத்தை முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே நம்ம கேட்கிறோம். கேட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா 70 மலக்குமார்கள் உடனே அந்த நன்மையை எழுத ஆரம்பிக்கிறாங்களாமா. எழுத ஆரம்பிச்சு எப்ப முடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1000 நாட்கள் அந்த நன்மையை எழுதுறாங்களாமா. ஏன் 1000 நாட்கள் எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை நான் ஓதி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் இப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மாஹுவ அஹ்லுஹு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு நீ என்ன பண்ணு, நன்மையை பொழிவாயாக அப்படின்னு நம்ம ஓதுறோம். அப்படின்னா அவர்களுடைய தகுதி அளவுக்கு எப்பயுமே நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்லது கேட்கறோம்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கேட்கணும். அதே மாதிரி அவங்களுடைய தகுதி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கேட்கணும். உயர்ந்த ஒருத்தவங்களுக்கு நம்ம குறைந்த ஒரு விஷயத்தை கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ்வை புகழும் போது, யா அல்லாஹ் நான் என்னுடைய தகுதிக்கு உன்னை புகழவில்லை, நான் உன்னுடைய தகுதிக்கு நான் உன்னை புகழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புகழ்வது ரொம்ப சிறப்பு. அது அல்லாஹ் விரும்புவான். அதே மாதிரிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம அல்லாஹ்விடத்துல என்ன கேட்கிறோம்னா, நற்கூலியை அவர்களுக்கு வழங்குவாயாக. அதுவும் எந்த அளவுக்குன்னா அவர்களுடைய தகுதி அளவுக்கு, நீ அவர்களுக்கு வாக்களித்த அளவுக்கு அவர்களுக்கு வழங்குவாயாக அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அதனுடைய நன்மைங்கிறது அவர்களுடைய தகுதி, அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய கற்பனைக்கே எட்டாததா இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு மகாமே மஹ்மூத் வாக்களித்திருக்கான். மகாமே மஹ்மூத்னா என்னது, புகலிடம், உயர்ந்த புகலிடம். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களை விட, எல்லா நபிமார்களை விட பாத்தீங்கன்னா அந்த மகாமே மஹ்மூத் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த புகலிடம். அந்த மாதிரி இடத்துக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாக்களித்திருக்கான். அப்ப அவர்களுடைய அந்த தகுதி அளவுக்கு பாத்தீங்கன்னா நாம துஆ செய்யறோம், அந்த கூலியை கொடுங்க, நன்மையை கொடுங்க நம்ம கேட்கும் போது அந்த அளவுக்கு நன்மையான ஒரு விஷயத்தை எழுதினவங்களுடைய கணக்குல மலக்குமார்கள் நன்மையை எழுதி முடிக்கிறதுக்கே 1000 நாட்கள் ஆகுமாமா. அதுவும் 70 மலக்குமார்களாமா. அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க இதை ஒரு தடவை ஓதுறதுனால அவ்வளவு நன்மையை மலக்குமார்கள் உங்களுடைய கணக்குல எழுதுவாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம்ம ஸலவாத்து சொல்றதும் துஆ செய்யறதும் எந்த அளவுக்கு சிறப்புனா, அவர்களுடைய முஹபத்தையும் அவர்களுடைய துஆவையும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எப்போதும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அது இம்மைக்கும் சிறந்தது, மறுமைக்கும் சிறந்தது. அதனால இதை நீங்க என்ன பண்ணுங்க, தினமும் வளமையாக ஓதிவாங்க. எந்த நேரத்துல ஓதணும்னு கேட்டீங்கன்னா எந்த நேரத்துல வேணா ஓதலாம், ஆனா ஒரே ஒரு தடவையாவது நீங்க இதை என்ன பண்ணுங்க, தினமும் ஓதிவாங்க. இவ்வளவு சிறுசா இருக்கு பாருங்க. இது நாம சொல்லக்கூடிய முதல் சலவாத்து. அடுத்தது இரண்டாவது நாம என்ன சொன்னோம், ஒரு ஆயத் சொல்ல போறோம்னு சொன்னோம்.
அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா குர்ஆன்ல வந்துள்ள ஆயத்துல் குர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்ரா சூராவுடைய ஒரு ஆயத்து. இந்த ஆயத்துக்கு பல சிறப்புகள் இருக்கு. அதுல ஒரு சிறப்பாக நம்ம இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துடைய வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல இதை தான் எழுதி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி உள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா சிலர்லாம் ஹால்ல வந்து இதை ஒட்டி வச்சிருப்பாங்க. பொதுவா வரக்கூடிய இஸ்லாமிக் கேலண்டர்லயே இந்த ஆயத்தை எழுதியிருக்கும். ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய முசீபத்துகளை எல்லாத்தையுமே தடுக்கக்கூடியதா இருக்கு. அதுலயும் சைத்தானை முழுமையாக விரட்டக்கூடியதா இருக்கு. ஜின்களும் சைத்தானும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுல கண்டிப்பா வறுமை வரும், கண்டிப்பா பிரச்சனைகள் வரும், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும், நமக்கு நிம்மதி இருக்காது, நோய் வரும், ஆரோக்கியம் இருக்காது, நமக்கே வெறுத்து போயிடும் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஆயத்துல் குர்சியை நீங்க ஓதுறதுனால இந்த சைத்தானும் ஜின்களும் நம்மளை விட்டு விரண்டோடுது. அதுக்கு பதிலாக மலக்குமார்களுடைய அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால ஆயத்துல் குர்சி ரொம்ப சிறந்தது. அதுலயும் வந்து ஒரு முறை பாத்தீங்கன்னா சைத்தானே இதை கற்றுக் கொடுக்குறான். ஒரு சஹாபிட்ட வந்து என்ன பண்றான், தினமும் வந்து திருடிட்டு போறான் பொருட்களை எல்லாம். பொருட்களை திருடும் போது என்ன பண்றாங்க, அந்த சஹாபியும் வந்து தினமும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் கையும் காலமா பிடிச்சிடறாங்க. கையும் காலமா பிடிச்சதுக்கு பிறகு அந்த திருடன் வந்து என்ன பண்றான், ஒரு விஷயத்த கத்துக் கொடுத்துட்டு போறான். நான் இப்படி வந்து திருடக்கூடாதுன்னா நீங்க இதை ஓதுங்க, நான் வந்து திருட முடியாது அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு கேட்கும்போது சைத்தான் வந்து என்ன பண்றான், ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுத்துட்டு போறான். கற்றுக் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அதை ஓதுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருட்கள் திருட்டே போல. ஆனா அவங்களுக்கு தெரியாது கற்றுக் கொடுத்தது சைத்தான் தான் சொல்லிட்டு. அவன் மனித உருவத்துல வந்தனால ஏதோ ஒரு மனிதன், ஏதோ ஒரு திருடன் நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை சொல்லும் போதுதான் தெரியுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க வந்தது சைத்தான்னு சொல்றாங்க. அப்ப பார்க்க போனா சைத்தானே வந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கான் அப்படின்னா சைத்தானே அவன் வாயால சொல்றான் இதை ஓதக்கூடிய இடத்துல நான் இருக்க முடியாதுன்ட்டு. அதனால நம்மளுடைய வீடுகள்ல இருந்து சைத்தானை விரட்டி அடிச்சு மலக்குமார்களை வர வைக்கிறதுக்காக நீங்க ஆயத்துல் குர்சியை ஓதிக்கோங்க. அப்ப இரண்டாவதாக ஆயத்துல் குர்சி. மூன்றாவதா பாத்தீங்கன்னா நம்ம ஓத வேண்டியது திக்ரு. திக்ரு சபைகளுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடத்துல திக்ரு ஓதப்படுதோ உடனே வானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே சூழ ஆரம்பிச்சிருவாங்கம்மா. இப்போ உங்க வீட்டுல நீங்க திக்ரை ஓதி கொண்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, வானவர்கள் சூழ ஆரம்பிச்சிருவாங்க. வானவர்களுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்க மேலையும் உங்க வீட்லயும் இறங்கும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல வந்து அவங்க திரும்பி போகும்போது எங்கிருந்து வந்தீங்கன்னு கேட்கும்போது நான் இப்படி வந்து உன்னுடைய அடியான் வந்து திக்ரு செய்து கொண்டிருந்தாங்க, அததான் நான் பார்க்க போனேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அப்ப வந்து அல்லாஹ் கேட்பானம்மா, என்னுடைய அடியான் வந்து என்னை பார்த்திருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்கம்மா. இல்லையா அல்லாஹ், என்னை பார்க்காமலும் என்னை வந்து என்ன பண்றாங்க, நம்பிக்கையோடு அவர்கள் திக்ரு செய்யறாங்க. சரி என்னுடைய சொர்க்கத்தை பார்த்திருக்காங்களான்னு கேட்பாங்கம்மா. அப்ப வந்து மலக்குமார்கள் சொல்லுவாங்கம்மா, இல்லையா அல்லாஹ், எந்த மனிதனுமே இந்த உலகத்துல வந்து இன்னும் சொர்க்கத்தையோ எதையோ நரகத்தையோ வந்து யாருமே பார்த்தது கிடையாது அப்படிங்கிறதை மலக்குமார்கள் சொல்லுவாங்களாமா. அதுக்கப்புறம் அப்ப அவங்க வந்து அதை பார்க்காமலே அதை அஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க, சொர்க்கத்தை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, நரகத்துக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னை பார்க்காமையே அவர்கள் ஈமான் கொண்டிருக்காங்க. அதனால அவர்கள் எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு நல்லா சொல்றானாமா. அப்ப நீங்க திக்ரு வீட்டுல ஓதுவதனால என்ன ஆகுனா, குறிப்பிட்ட இந்த திக்ரு மட்டும் தான் ஓதணும்னு கிடையாது. நீங்க எந்த திக்ரு ஓதுனாலும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், மலக்குமார்கள் உங்களை சூழ்ந்து அதை கொண்டு போய் அல்லாஹ்விடத்துல பறை சாட்டுவார்கள். அவர்கள் அங்க வந்து சாட்சியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியா அல்லாஹ் என்ன பண்ணுவான், வாக்களிப்பான். அவர்களுக்கு நான் வந்து அந்த நேரத்துல யாரெல்லாம் ஓதுனாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிடுவானாமா. நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்க, அவர்கள் கூப்பிட்டு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், திக்ருகள் தினமும் வந்து ஏதாவது ஒரு நேரம், எப்பயுமே வந்து சாயங்கால நேரம் தான் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். கடைசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இசாவுக்கு பின்னாடியாவது என்ன பண்ணலாம், கூப்பிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சு அனைவரும் சேர்ந்து நீங்க திக்ரு செய்யலாம். அப்படி திக்ரு செய்யும் போதே பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் 2 பேர் நம்ம செய்யும் போதே என்ன ஆயிரும், அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சபை மாதிரி தான். அதனால மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கும் அந்த இடத்துக்கும் அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவையான ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அருள்களையும் பொழிவார்களாமா. அப்ப நம்ம இந்த 3 விஷயத்தை ஓதுறதுனால மலக்குமார்களுடைய அருள், பரக்கத்து, ரிசுக்கு, இன்னும் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்படுது. என்னென்ன அமல்கள் சொல்லுங்க. முதல்ல நம்ம ஓதுன ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஹுவ அஹ்லுஹு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சலவாத்து. இரண்டாவதா ஆயத்துல் குர்சி. மூன்றாவதா என்ன சொல்லியிருந்தோம், ஆனா தினமும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரமாவது வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு, முக்கியமா நம்ம பிள்ளைகளையாவது உட்கார வச்சு என்ன பண்ணும், நம்ம திக்ருகள் ஓதுவது சிறந்தது. இதை நீங்க உங்க வீட்டுல 3ஐயுமே வந்து தினமும் கடைபிடித்து பாருங்க. இது பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து வரோம். நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.